ரொம்ப ஞானியாவும், தாழ்மையாவும் நடந்து கொண்டிருந்த ஒரு வாலிப பையன்கிட்ட ஒரு சின்ன தம்பி வந்து கேட்டானாம். "அண்ணா நீங்க எப்படிண்ணா இப்படி இருந்துக்கிறீங்க? ரொம்ப அறிவாளியா இருக்கீங்க. ஆனா அதே சமயத்தில ரொம்ப தாழ்மையா நடந்துக்கிறீங்கன்னு" சொன்னோனே, அவரு சின்ன விஷயத்த சொன்னானாம். "நான் ஒரு ஆத்தங்கரையில பக்கத்தில உட்காந்துருக்கும்போது, ஒரு நாய் தாகத்தோட தண்ணி குடிக்க வந்துச்சு. அது ஒலச்சிட்டே பின்னாடி வந்துருச்சு. மறுபடியும் போச்சு தண்ணி குடிக்காம வந்துடுச்சு. மறுபடியும் 3வது தடவ அது போகும்போது தண்ணி குடிச்சுட்டு நல்ல பசியாறுச்சு. முக்கியமான விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொன்னோனே, "என்ன விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு?" அந்த சின்ன பையன் கேட்டானாம். "நான் தான் பெரியவன். நான் தான் என்னால தான் எல்லாம் முடியும்னு" சொல்லி அந்த நாய் தன்னுடைய பிம்பத்தையே வேற ஒருத்தங்களா நெனச்சு அத பார்த்து கொலைச்சிட்டு வந்துருச்சு. அதோட தேவையும் பூர்த்தி ஆகல. ஆனா, நான் அப்படிங்கிற அந்த சுயம் வந்து கீழ போகும்போது, நம்மளுடைய ஆணவம் கீழ போகும்போது, இந்த உலகத்தில நம்ம வந்து அநேக ஆசீர்வாதங்கள பெற்றுக்கொள்வோம்னு சொல்லிட்டு சொன்னானாம். வேதத்துல ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு. "ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள். பரலோக ராஜ்யம் அவர்களுடையது." நம்மளும் பல நேரத்துல இதெல்லாம் எனக்கு தெரியும். நான் தான் பெருசு அப்படின்னு சொல்லி நெறைய நேரம் நம்ம யோசிப்போம். ஆனா அப்படி யோசிக்காம, நம்மள தாழ்மையா நம்ம காத்துக்கொள்ளும்போது, கடவுள் நம்மளுக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களும் கிடைக்கும். நித்திய ஜீவனும், பரலோக ராஜ்யம் நமக்கு சொந்தமாகும். காட் பிளெஸ் யூ.